நிறுத்து. நீ என்ன பெண்ணா பிசாசா? குழந்தை என்ன குற்றம் செய்தது? எதற்காக குழந்தைகளை கொள்ளும் ராட்சசியாக இருக்கிறாய்? சொல் சொல். நமது கடந்த ஜென்மத்தில் நாமே விலைக்கு வாங்கிக் கொண்ட சாபம் உங்களுக்கு நினைவிருக்க வாய்ப்பில்லை. நாம் இந்திர லோகத்தில் தேவேந்திரன் முன்னால் காதல் வயப்பட்டோம். நம் நேசத்தை பூர்த்தி செய்ய நம்மை பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். நாம் வரும் வழியில் தெய்வ குழந்தைகளான அஷ்டவசுக்களும் நம்மை தாய் தந்தையாக கொண்டு பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டன. நாமும் கொடுத்தோம். அந்த வசுக்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற நமக்கு பிறந்த 7 குழந்தைகளை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டேன். இது 8வது குழந்தை. இவனே வசுக்களின் தலைவன். இவனையும் சொர்க்கத்திற்கு அனுப்பத்தான் கங்கை கரைக்கு வந்தேன். தாங்கள் குறுக்கே வந்து தடுத்து விட்டீர்கள். இப்போது நான் உன்னை புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு கங்கா. ஆற்றின் குறுக்கே அணையை கட்டுகிறேன். அதை உடைக்க நீ யார்? நான் வானத்தின் மகன், பூமியின் புத்திரன். இந்த நதியை விடுதலை செய்ய வந்திருக்கிறேன். என்னையா எதிர்த்து பேசுகிறாய்? தேவவிரதா! கங்கா, யாரம்மா இவர்? இத்தனை காலமாக யார் என் தந்தை, யார் என் தந்தை என்று கேட்டுக்கொண்டிருந்தாயே, இவர்தான் உன் தந்தை. அஸ்தினாபுரத்தின் பேரரசர். இவன்தானா நாம் பெற்றெடுத்த பிள்ளை? உங்களை பிரிந்த இந்த பாவி 18 ஆண்டுகளாக நடைப்பிணமாக திரிந்தேன். இன்றுதான் இந்த தேகத்திற்கு உயிர் வந்தது. இத்தனை காலம் தவம் கிடந்த என் தந்தையிடமா நான் போரிட துணிந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தை. தேவவிரதா, மன்னித்து விடுங்கள். அரசே, என் கடமை இன்றோடு முடிந்துவிட்டது. ஆம், உண்மைதான் கங்கா. நம் வசந்த காலம் இன்று முதல் துவங்குகிறது. இல்லை அரசே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் விரும்பியபடியே தேவவிரதனுக்கு வசிஷ்டர் கல்வியை போதித்திருக்கிறார். பரசுராமர் போர் பயிற்சி அளித்து சிறந்த வீரனாக்கி இருக்கிறார். பாரத வருஷத்தில் நம் மகனுக்கு நிகரான நீதிமானும் இல்லை, வீரனும் இல்லை. ஆனால் நான் உங்கள் இருவரையும் பிரிந்தாக வேண்டும். அன்னையே, என்ன சொல்கிறீர்கள்? கங்கா, இனி ஒருபொழுதும் என்னால் உன்னை பிரிந்திருக்க முடியாது. அரசே, நம் பிள்ளையை ஒப்படைக்கவே வந்தேன். ஒப்படைத்து விட்டேன். வந்த காரியம் முடிந்தது. நான் வானலோகம் செல்ல வேண்டும். அன்பு கூர்ந்து எனக்கு விடை கொடுங்கள்.
சத்தியவதி. ஆஹா ஆஹா, என் தந்தையின் முகத்தில் இத்தனை மகிழ்ச்சியை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது. தந்தையே, உங்களின் இந்த மகிழ்ச்சிக்கு எந்த விலையையும் தர நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுதுதான் தாங்கள் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக கம்பீரமாக இருக்கிறீர்கள். இக்கணம் முதல் நீங்கள் விரும்பிய இவர்தான் என் தாய். நீங்கள் இருவரும் என்னை ஆசீர்வதியுங்கள். தேவவிரதா, தேவவிரதா, நில். சத்தியவதி, இங்கே என்ன நடக்கிறது? தேவவிரதனை எங்கே சந்தித்தாய்? நீ நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய்? இன்று உச்சி வேளை தேவவிரதன் எங்களை காண வந்திருந்தார். என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். தாசராஜரே, உங்கள் மகளின் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளை அஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும். அதுதானே உங்கள் நிபந்தனை? ஆம் இளவரசி. தேவர்களே, மகாமுனிகளே, இதோ என் சபதத்தை கேளுங்கள். அஸ்தினாபுரத்தின் அரியாசனத்தில் அரசனாக நான் ஒருபொழுதும் அமரமாட்டேன். என் அரசு உரிமையை இப்பொழுதே நான் துறக்கிறேன். இன்னும் என்ன தயக்கம்? தாங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள், அதிலொன்றும் சந்தேகமில்லை. ஆனால் தங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள், தாங்கள் வாரிசுகள் அஸ்தினாபுரம் ஆட்சிக்கு எந்த காலத்திலும் உரிமை கொண்டாட மாட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? இவ்வளவுதானா? இளவரசே, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிட வேண்டாம். இளவரசே, நீரோடும் இடமெல்லாம் என் தாய் கங்கா இருக்கிறாள். என் தாய் கங்காதேவியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். எந்த பெண்ணையும் நான் மனதால் கூட நினைக்க மாட்டேன். எந்த பெண்ணையும் நான் மனதால் கூட நினைக்க மாட்டேன். எந்த பெண்ணையும் நான் மனதால் கூட நினைக்க மாட்டேன். இது என் தாய் கங்காதேவியின் மீது ஆணை. யாரும் செய்ய துணியாத மாபெரும் தியாகத்தை செய்ததால் இன்று முதல் உன் பெயர் தேவவிரதன் இல்லை, பீஷ்மர். பீஷ்மர், பீஷ்மர் என்றால் தியாகத்தின் உச்சம். பீஷ்மர், 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 பீஷ்மர். மகனே, நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாய் தெரியுமா? எனக்கு நன்றாக தெரியும் அப்பா. பதவியின் மகத்துவம் பெரிது மகனே. ஒரு தேசத்தின் அரசனாக இருப்பது தெய்வத்தின் அருள். அதை நீ இழந்து விட்டாய். அப்பா, தங்களை விட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல. காதல் சுகமே தெய்வங்கள் மனிதனுக்கு அளித்த மாபெரும் கொடை. அதையும் நீ துறந்து விட்டாயே. தந்தையின் அன்பை விட
வேறு எதுவும் பெரிதல்ல. உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். இந்திரன் எனக்களித்த வரத்தை உனக்கு நான் தருகிறேன் பீஷ்மா. தர்ம தேவதை நினைக்கும் போதுதான் மனிதர்களுக்கு மரணம் வரும். ஆனால் உனக்கோ, நீ எப்போது நினைக்கிறாயோ, நீ எப்போது அழைக்கிறாயோ, அப்போதுதான் மரணம் வரும். அத்தினாபுர சக்கரவர்த்தியின் மீது குற்றம் சுமத்த உங்களுக்கு எப்படி துணிவு வந்தது? பிதாமகரே, உங்கள் வீரத்தை பற்றி இந்த உலகத்திற்கே தெரியும். இருந்தாலும் வீரத்தை விட உண்மையின் வலிமைதான் பெரியது என்று தாங்கள் அறியாததா? சுற்றி வளைத்து பேச வேண்டாம், நேரடியாக விஷயத்திற்கு வரவும். மன்னர் திருதராஷ்டிரர் சதி செய்து விட்டார். பாண்டவர்கள் தங்க அழகான ஒரு அரக்கு மாளிகை கட்டி அதிலே தங்க வைத்து விட்டார். அதனால் பாண்டவர்கள் மரணத்திற்கு மன்னர் திருதராஷ்டிரரே காரணம். மன்னர் தான் அரக்கு மாளிகை கட்ட உத்தரவிட்டார் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அந்த சதியிலே மன்னருக்கும் பங்கு உண்டு என்பதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? அப்படி சாட்சி இருந்தால் சபையிலே கொண்டு வந்து நிறுத்து. இன்னொரு வார்த்தை அரசருக்கு எதிராக யாராவது பேசினால் இதே இடத்தில் அவர்களுடைய தலை உருளும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களில் யாராவது மன்னர் தான் இந்த சதியை செய்தார் என்று நிரூபிக்க முடியுமா? மன்னர் தான் பாண்டவர்களை கொன்றார் என்று நீ பார்த்தாயா? நீ பார்த்தாயா? நீ பார்த்தாயா? உங்கள் அனைவரையும் இறுதியாக எச்சரிக்கிறேன். இனி ஒரு முறை அத்தினாபுர சக்கரவர்த்தியின் மீது யாராவது குற்றம் சுமத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் நாவை துண்டித்து விடுவேன். எச்சரிக்கை. அத்தினாபுரத்தின் இளவரசர் பட்டத்தை அரச குமாரர்களில் யாருக்கு சூட்டுவது என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. அது குறித்து முடிவெடுக்கவே நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறோம். அந்த முடிவை நான் சுமூகமாக எடுக்க அவையில் கூடியிருப்போரின் ஒத்துழைப்பு அவசியம் என நம்புகிறேன். இதில் முடிவெடுக்க என்ன இருக்கிறது? அரசரின் புதல்வனுக்கு பட்டம் சூட்டுவதுதானே வழக்கம். நான் இன்னும் என் முகமன் உரையை முடிக்கவில்லை. இடையில் யாரும் குறுக்கிட வேண்டாம். இது என் உத்தரவு. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் பெருமையை அடியேன் சொல்லி அவையோர் அறிய வேண்டிய அவசியமில்லை. பாண்டவர்களே, கௌரவர்களே, உங்களிடம் இந்த பீஷ்மன் கேட்கின்றான். உங்களில் யார் இந்த அத்தினாபுரத்தை காத்து நிற்கப் போகிறீர்கள்? உங்கள் இருவரில் யார் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை தியாகம் செய்ய போகிறீர்கள்? அரசன் நாட்டை மட்டுமே ஆளுவான். தியாகி வரலாற்றையே ஆளும் சக்தி உடையவன். மாண்பும் பெருமையும் மகிமையும் நிறைந்த இந்த அத்தினாபுர பேரரசில் பதவிக்காக சண்டை நடப்பதாக இந்த உலகம் அறிந்தால் அது அவமானம். திருதராஷ்டிரனும் பாண்டுவும் ஒற்றுமைக்கு உதாரணமாக வாழ்ந்தார்கள். அவர்களின் புத்திரர்களான தாங்களும் அவர்கள் வழி நடப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்டப்பட்டது என் கணவர் பாண்டு மாமன்னருக்கே. சத்திரிய தர்மப்படி அந்த பதவி என் புத்திரன் தர்மனுக்கே வந்து சேர வேண்டும். ஆகவே தர்மனுக்கே முடிசூட்ட வேண்டும் என்பதே என் கருத்து, என் கோரிக்கை. விதுரா, அஸ்திரங்களை அன்றி அரசியலை அறியாதவன் நான். நீயோ மதியுக மந்திரி, அரசியலில் தலைகீழ் பாடம் பயின்றவன். உன் பேச்சில் இருக்கும் உறுதியை பார்க்கும் பொழுது நீ ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். பெரியப்பா, என்னிடம் ஒரு திட்டம் இருப்பது உண்மைதான். அரசே, அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் மட்டுமே இந்த அத்தினாபுரத்தை சூழ்ந்திருக்கும் இருள் விலகும். உன் திட்டத்தை அறிய காத்திருக்கிறேன் விதுரா, விரைந்து சொல். யார் பட்டத்திற்கு வருவது என்பதுதானே பிரச்சனை. தர்மன், துரியோதனன் இருவரையும் இளவரசர்களாக்கிவிட்டால் அது எப்படி முடியும்? இருவர்களுக்கும் முடிசூட்டி விட்டால்
இருவர்களும் இளவரசர்கள் தானே? அது எப்படி சாத்தியமாகும் என்றுதான் கேட்கிறேன். இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து விடுவோம். ஒரு பகுதியை தர்மன் ஆளட்டும், இன்னொரு பகுதியை துரியோதனன் ஆளட்டும். இதுதான் என்னுடைய திட்டம். ஆசைப்படுவதை கொடுத்துவிட்டால் அடித்துக் கொள்பவர்கள் அடங்கி விடுவார்கள் அல்லவா? நிறுத்து உன் பதற்றலை. என் உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தை பிரிக்க மாட்டேன் என்று சாந்தனு மகாராஜாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தவன் இந்த பீஷ்மன். உன்னை தவிர வேறு யாரேனும் இந்த அத்தினாபுரத்தை பிரிப்பேன் என்று கூறியிருந்தால் அந்த கணமே அவன் தலையை துண்டாக்கி இருப்பேன். இந்த அத்தினாபுரத்தை யாராலும் துண்டாட முடியாது, இது உறுதி. இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து விடுவோம். ஒரு பகுதியை தர்மன் ஆளட்டும், இன்னொரு பகுதியை துரியோதனன் ஆளட்டும். இதுதான் என்னுடைய திட்டம். ஆசைப்படுவதை கொடுத்துவிட்டால் அடித்துக் கொள்பவர்கள் அடங்கி விடுவார்கள் அல்லவா? மாய கண்ணா, கோபாலா, கிருஷ்ணா, வா. ஓ. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. ஆதியும் நீயே அந்தமும் நீயே புண்ணிய பூமியை காக்க வந்தாயே. நீதியும் நீயே ஜோதியும் நீயே. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்ഥാനமதர்மஸ்ய ததாத்மானம் சஜாம்யஹம்.
பெரும் குழப்பம். நாங்கள் கௌரவர்கள் பக்கம் நிற்கப் போகிறோமா அல்லது பாண்டவர்கள் பக்கம் நிற்கப் போகிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று, தோல்வியின் பக்கம் நிற்கப் போகிறோம் என்பது மட்டும் உண்மை. வேதாந்தமான பதில் அரசியலில் வெளிப்படுவது வியப்பானதுதான். அதை எப்படி என்று கூற முடியுமா? நாங்கள் கௌரவர்கள் பக்கம் நின்று பாண்டவர்கள் தோற்றாலும் தோல்வி எங்களுடையதுதான். கிருஷ்ணா, நாங்கள் பாண்டவர்கள் பக்கம் நின்ற கௌரவர்கள் தோற்றாலும் தோல்வி எங்களுடையதுதான். ஆகவே நாங்கள் தோல்வியின் பக்கம் நிற்கிறோம். வெற்றி பெற யாதொரு யோசனையும் தோன்றவில்லையா? கிருஷ்ணா, உன் கேள்வியே விந்தையாக இருக்கிறது. இப்பொழுது யார் பக்கம் நிற்கப் போகிறோமா என்பதுதான் கேள்வி, யாருக்கு வெற்றி என்பது அல்ல. தாங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் நேரடியான தொடர்பு உண்டு பிதாமகரே. விளங்கவில்லை கிருஷ்ணா. சரி, என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். போரில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா இல்லை தோல்வி பெற விரும்புகிறீர்களா? இது என்ன கேள்வி? எந்த சத்திரியனும் போரில் வெற்றி பெறதானே விரும்புவான். அந்த வெற்றி தர்மத்தின் வெற்றியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். நீங்கள் தர்மத்தின்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த போரில் தோல்வியடைய வேண்டுமா இல்லை வெற்றி அடைய வேண்டுமா? கிருஷ்ணா, என்ன கேள்வி இது? நாங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நின்றால் தானே தோல்வியா வெற்றியா என்ற இடத்திற்கு வர முடியும். நீங்கள் யாவரும் தர்மத்தில் வெற்றி அடைய விரும்புகிறீர்களா இல்லை யுத்தத்தில் வெற்றி அடைய விரும்புகிறீர்களா? தர்மமும் வெற்றி அடைய வேண்டும், நாங்களும் வெற்றி பெற வேண்டும். அது முடியாது. இது பேராசை அல்லவா பிதாமகரே? உலகத்தின் பழிச்சொல்லிலிருந்து தப்பிக்கவே நீங்கள் இங்கு வந்து நிற்கின்றீர்கள். நீங்கள் எந்த பக்கம் நின்றாலும் பழிச்சொல் உங்களை துரத்தும். ஏனென்றால் அதர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்தின் வாழ்வை கற்பனையில் ரசித்தவர்கள் நீங்கள். கற்பனை என்றும் உண்மையாகிவிடாது. மானின் மீது புலி இரக்கம் கொண்டால் காடு வாழாது. மான் புல்லை உண்பதும் புலி மானை உண்பதும் காட்டின் நீதி. காட்டுக்குள் சென்றுவிட்டால் காட்டின் நியதிக்கு நாம் கட்டுப்பட்டே தீர வேண்டும். அத்தினாபுரம் என்னும் காட்டின் நீதிக்கு நீங்கள் கட்டுப்பட்டுள்ளீர்களா இல்லையா? கட்டுப்படுவதை தவிர வேறு வழியே இல்லையே. உங்கள் நீதி எது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கும்போது குழப்பம் எதற்கு? விளக்கம் பெற வந்து குழம்பி நிற்கிறோம் கிருஷ்ணா. தர்மமோ அதர்மமோ, நாங்கள் எந்த இடத்தை போய் சேர வேண்டும் என்று நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ராவணன் செய்தது அதர்மம் என்று அவனது தம்பிகள் கும்பகர்ணனுக்கும் தெரியும், விபீஷணனுக்கும் தெரியும். கும்பகர்ணன் அண்ணனின் செயலே எனது தர்மம் என்றான். விபீஷணன் அதை அதர்மம் என்றான். அண்ணனுக்காக உயிரை துறந்தான் கும்பகர்ணன். தர்மத்தின் பெயரிலே அண்ணனை காட்டிக் கொடுத்தான் விபீஷணன். விபீஷணன் செய்தது தர்மம் என்றாலும் உலகம் அவனை தூற்றியது, கும்பகர்ணனை கொண்டாடியது. இது நாட்டின் நீதி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போவது காட்டின் நீதியா நாட்டின் நீதியா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.
இந்த சிறுவனை தேடி வந்து வழிமறிப்பது கங்கையின் மைந்தர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியரா? வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. என்ன விஷயம் பிதாமகரே? நான் வயதில் முதிர்ந்தவன்தான். வெகு நாட்களாக எனக்குள் ஒரு விஷயம் உறுத்திக் கொண்டே இருக்கிறது. இதற்கு பிறகு உன்னிடம் கேட்பதற்கு சந்தர்ப்பம் அமையுமா அமையாதா என்று தெரியவில்லை. உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கேள்வியா? ஆம், கேள்விதான். கங்கையின் மைந்தனாக பிறந்தேன். பரசுராமரிடம் தனுர்வித்தை பயின்றேன். ஹத்தினாபுரத்தின் காவலனாக வீர திருக்குமரனாக இன்று வரை வாழ்ந்து வருகிறேன். பாரத வருஷத்தில் சத்திரியர்களுக்கெல்லாம் இன்று வரை சிம்ம சொப்பனமாக திகழ்கிறேன். இதையெல்லாம் தாங்கள் கூறித்தான் நான் அறிய வேண்டுமா பிதாமகரே? கிருஷ்ணா, இன்னும் நான் கூறி முடிக்கவில்லை. இப்பெரும் வீர வாழ்வு வாழும் நான் பேடி சிக்கண்டியின் கையிலாம் அடிய வேண்டும். விதி அதுவென்றால் அதை மாற்ற யாரால் முடியும்? உன்னால் முடியும் கிருஷ்ணா, உன்னால் முடியும். சிக்கண்டியின் கையால் உயிர் துறக்கும் அற்பமான மரணத்தை நான் விரும்பவில்லை. ஆனால் ஈசனின் விருப்பம் அதுதானே. சிக்கண்டி தங்களை யுத்தகளத்தில் கொல்ல ஈசனின் வரம் பெற்றுள்ளார். அந்த பீஷ்மனின் மரணம் தான் எனக்கு வரவாக வேண்டும். உன்னுடைய அடுத்த பிறவியில் உன் லட்சியம் ஈடேறும். நீ கேட்ட வரம் கிடைக்கும். பீஷ்மனின் மரணம் உன் மூலமே சம்பவிக்கும். பீஷ்மா, உனக்கு மரணத்தை பரிசாக தர எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் மரணத்தை மீண்டு வருவேன். இந்த மாலையை யார் அணிகிறார்களோ அவரே பீஷ்மரை கொல்வார். இந்த மாலையை நானே அணிய வேண்டும். அந்த ஆணவக்காரன் பீஷ்மனை நானே அழிக்க வேண்டும் என்றுதான் அன்று யாரும் அணியவில்லை போலும். இல்லை இல்லை, இந்த வரத்தை பொய்யாக்க வேண்டும். நான் பீமனின் கதையாலேயோ இல்லை அர்ஜுனனின் அம்பாலையோ வீரமரணத்தை தழுவ விரும்புகிறேன். அது நடக்காது. சிக்கண்டியே தங்களை யுத்தகளத்தில் எதிர்கொள்வாள். வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, இப்படி ஒரு அற்ப மரணம் எனக்கு வேண்டாம். யுத்த காலத்திலே ஒரு வேடியின் கையால் பீஷ்மன் மாண்டான் என்ற அவப்பெயர் எனக்கு வேண்டாம். வேண்டுமென்றால் யுத்த காலத்திலே நீ என் உடலை துண்டாடு. என் மரணத்தை நான் மகிழ்ச்சியோடு தழுவிக் கொள்கிறேன். நான் குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று சபதம் பூண்டிருக்கிறேன். கிருஷ்ணா, உன்னுடைய சபதத்தை பொய்யாக்குகின்றேன். குருஷேத்திர யுத்தத்தில் உன்னை ஆயுதம் தாங்க வைக்கிறேன். இது என் அன்னை கங்காதேவியின் மீது ஆணை. பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை யுத்தத்தின் மூலம் தீர்த்துக் கொள்வது சத்திரிய மரபு. அந்த மரபின் அடிப்படையில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள குருஷேத்திர களத்தில் யுத்தம் தொடங்க உள்ளது. ஹத்தினாபுரத்தின் அரசன் திருதராஷ்டிரரின் புத்திரர்கள் கௌரவ சேனைக்கும், பாண்டு சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் பாண்டவ சேனைக்கும் குருஷேத்திர பூமியில் மார்கழி மாதம் மோஷத ஏகாதேசி அன்று வளர்வரை 11ஆம் நாள் பாண்டவ கௌரவ யுத்தம் தொடங்கும். துரியோதனா, இந்த கிழவன் போர்க்களத்திலே வீழும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போர்க்களத்திலே அந்த ஈசனே என்னை எதிர்த்து சமர் புரிந்தாலும் அதற்கும் அஞ்சேன்.
ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை தாத்தா? யுத்த களத்தில் பாண்டவர்களை மட்டும் நான் கொல்ல மாட்டேன். தாத்தா, தங்கள் நிபந்தனை தங்களுக்கே அபத்தமாக தோன்றவில்லை? போர்க்களத்தில் சத்துருக்களை கொல்வதே சத்திரியனுக்கு அழகு. அதிலும் தாங்கள் ஒரு தளபதி. அப்படி இருக்க சத்துருக்களை கொல்ல மாட்டேன் என்று கூறுவதன் பொருள் என்ன? எனக்கு பாண்டவர்களை கொல்வதில் விருப்பம் இல்லை என்பது பொருள். அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். பாண்டவர்களும் உன்னை போல் எனக்கு பேரன்கள். இந்த குருவம்சத்தை காக்க பிறந்தவன் இந்த பீஷ்மன், அழிப்பதற்கு அல்ல. அப்படி என்றால் போரில் நாம் எப்படி வெற்றி பெறுவது? தளபதி என தாங்களே பாண்டவர்களை கொல்ல மறுத்தால் வெற்றி நமக்கு எப்படி சாத்தியமாகும்? நான் தானே பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறினேன். உன்னையோ மற்றவர்களையோ பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்று உத்தரவு போடவில்லையே, உன் கைகளை கட்டி போடவில்லையே. பாண்டவர்களை கொன்றுதான் அவர்களை நீ வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியத்தை நீயே செய்து கொள். தாத்தா, துரியோதனா, பீஷ்மாச்சாரியார் சொல்லுக்கு எதிர் சொல்லாடாதே. அவர் போக்கில் அவரை விட்டுவிடு. பீஷ்மர் ஒருவர் சொல்லுக்கே வலிமை அதிகம். நம்முடைய நட்பு நாடுகள் அவர் ஒருவருடைய சொல்லுக்கே கட்டுப்படும். அவர் நமது தளபதியாக இருப்பதே மிக முக்கியம். தாத்தா, ஏதோ பாண்டவர்கள் மீது இருந்த வன்மத்தினால் அப்படி பேசிவிட்டேன். தாங்களே கௌரவ சேனைகளின் தளபதியாக இருந்து எங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். பெரியப்பா, சகுனி, வாருங்கள் பிதாமகரே, வாருங்கள். இந்த நேரத்தில் தங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். எதை எதிர்பார்த்தீர்கள்? ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உன் குள்ளநரி வேடம் கலையும் என்பதை நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? வெளிப்பட்டதல்லவா? இப்போது என்ன செய்வதாக உத்தேசம்? உன் வஞ்சக நாடகத்தை அவையிலே நான் அரங்கேற்றினால் ஒன்றும் நடக்காது. சகுனி, ஆரம்பத்திலிருந்தே உன் மீது எனக்கு சந்தேகம் இருந்தது. இன்று அது உறுதியாகிவிட்டது. எங்கள் குலத்தை அழிக்க வந்த குள்ளநரி நீ என்று துரியோதனனுக்கு தெரிந்தால் உன் நிலை என்ன ஆகும் தெரியுமா? பிதாமகரே, துரியோதனன் என்ன? இந்த நாட்டின் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரரிடமே கூறுங்கள். அரசி காந்தாரியிடம் கூறுங்கள். இல்லை, கௌரவர்கள் 100 பேரிடமும் தனித்தனியே கூறுங்கள்.
தாங்கள் நினைப்பது போல் ஒன்றும் நடக்காது. சகுனி, நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறாய். பீஷ்மன் இந்த அத்தினாபுரத்தின் காவலன், இந்த அத்தினாபுரத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவன். இப்படி குரூரமாக சிந்திக்கும் உன் தலையை இப்பொழுதே கொய்து விடுவேன் தெரியுமா? பிதாமகரே, தங்களின் கையால் வீர மரணமடைய நான் இப்போதே ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள விரோதம் என் நலம் சார்ந்தது அல்ல, துரியோதனனின் நலம் சார்ந்தது. என் தலையை சீவுங்கள் பிதாமகரே. சிரிக்காதே சகுனி. உன்னைப் போல் குறுக்கு வழியில் சிந்திக்கும் குள்ளநரி அல்ல நான். யமனையை எதிரே வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் பீஷ்மன் நான். உன் குயத்தையும் நீ போடும் நாடகத்தையும், இந்த குருவம்சத்தை அடிப்பதற்காக காந்தாரத்திலிருந்து அத்தினாபுரம் வந்த அனைத்தையும் அறிந்து நான் ஏன் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன் தங்கை மேல் உள்ள பாசத்தால். பாசம்? சிரிக்காதே. நீ நினைப்பது நடக்காது. இந்த குருவம்சத்தை உன்னால் அழிக்க முடியாது. இந்த குருவம்சம் தடைப்பதை பார்த்து விட்டுதான் இந்த பீஷ்மன் கண்ணை மூடுவான்.